ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பைந்தமிழ் பாவை. இன்றைய பதிவின் பெயர் என்ன தெரியுமா? கண்டதும் கேட்டதும். சில மனிதர்களை பற்றி உங்களுடன் நான் பேசப் போகின்றேன். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், பிறரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவதையே பொழுதுபோக்காக கொண்டவர்கள். முன்முன் பழக்கமில்லாதவர்களை கூட இவர்களின் வார்த்தை என்னும் விஷக்கணைகள் துளைக்க தவறுவதில்லை. முன்பின் பழக்கமில்லாதவர்களை கூட இவர்களின் வார்த்தை என்னும் விஷக்கணைகள் துளைக்க தவறுவதில்லை. யாரோ சில விஷமிகள் சொல்வதை கேட்டு அதனுடன் இவர்களின் சொந்த சரக்கையும் சேர்த்து மற்றவர்களின் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தது போலவும் எல்லாம் தெரிந்தவர்கள் போலவும் கதைகள் பின்னுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். இவர்களின் விஷப்பேச்சால் பாதிக்கப்பட்டவர்களின் மனம் வேதனை அடைவதை ஒரு பொருட்டாகவே மதிக்க தெரியாத மூடர்கள் இவர்கள். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது தெரியுமா? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானது என ஒரு திரைப்பட பாடல் சொல்லும். இவ்வரிகள் இவர்களுக்கே பொருந்தும். சரி, இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. அவர்களை அப்படியே நிராகரித்து விட வேண்டும். யார் வேண்டுமானாலும் யாரை பற்றியும் எது வேண்டுமானாலும் பேசலாம். யார் வேண்டுமானாலும் யாரை பற்றியும் எது வேண்டுமானாலும் பேசலாம். அதற்கெல்லாம் கலங்கி நின்றால் வாழ்வது எப்படி? வாழ்வது எப்படி? இப்படிப்பட்ட கயவர்களின் விஷ வார்த்தைகளை இதயத்தின் அருகிலேயே கொண்டு செல்லக்கூடாது. தூசியை தட்டிவிடுவது போல தட்டிவிட்டு நம் பாதையில் நடக்க வேண்டும். வெற்றி நடை போட்டு எப்படி நடக்க வேண்டும்? தூசியை தட்டிவிடுவது போல தட்டிவிட்டு நம் பாதையில் நடக்க வேண்டும். நம்மை பற்றி நம்மை தவிர வேறு யாருக்கு தெரியும்? நம்மை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அப்படி இருக்க, ஐயோ நம்மை மனம் புண்படும்படி பேசிவிட்டார்களே என வருந்தாமல் வசை மொழிகளை காதில் வாங்காவிட்டால் அது பேசியவர்களே போய் சேரும். அதை விட்டு கவலைப்பட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி, ஐயோ அவன் அப்படி சொல்லிவிட்டானே, இவன் இப்படி சொல்லிவிட்டானே, நான் என்ன செய்வேன், அவர்கள் என்ன நினைப்பார்கள், ஊரார் என்ன பேசுவார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மனச்சோர்வும் மன அழுத்தமும் ஏற்படும். அதனால் தீமை யாருக்கு? நமக்குத்தான். சொன்னவர்கள் ஜாலியாக இருப்பார்கள், நாம் வேலையே கவனம் செலுத்த முடியாது. அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விடுவோம். எனவே அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு நம் மனம் என்ன சொல்கின்றதோ அதைப்படியே நடப்போம். மனதை விட நல்ல நண்பன் வேறு யார் உண்டு? நாம் நமக்காகத்தானே வாழ பிறந்தோம். அப்படியானால் நமக்காகவே வாழ்வோம், நலமாய் வாழ்வோம். மற்றவர்கள் சொல்வதை காதிலேயே கேட்கக்கூடாது. என்ன வேணுமாலும் சொல்லிக்கோ, நான் நல்லா இருப்பேன், என் மனசு என்ன சொல்லும் அப்படி தான் கேட்பேன். அப்படியே இருந்தோம்னா நமக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லை. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். தமிழ் மகள் லலிதா. பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நட்புகளே.